ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சாயந்திர வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த சாயந்திர வேலையில அப்பா பிதாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் திஸ் பிளேஸ். ஆண்டவரே, எங்கள் பலத்திலோ எங்கள் சுய சாமத்திலோ ஒன்றும் பண்ணவே முடியாது. உண்மை நம்பி வந்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகை வருவதாக. இந்த இடம் முழுவதும் உம்முடைய வல்லமை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்புவீராக. வர வேண்டியவர்களை துரிதமாய் கொண்டு வருவீராக. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா அரண்கள் நிர்மலமாக்கப்படட்டும். எல்லா பாண்டேஜுகள் உடைக்கப்படட்டும் நசரனா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வானமண்ட இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே பலவானை முந்தி இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை நசரனா இயேசுவின் நாமத்தினால எரிக்கிறேன், இழுத்து கட்டுகிறேன். பரலோகத்தில் கட்டி போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்துக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். அற்புதங்களை அதிசயங்கள் இந்த இடத்துல செஞ்சிருக்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடவே, உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், இனேன் உன்னை நான் தாய் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், இனேன் உன்னை
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணிடுவே. நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படி ஆண்டவர் பலவிதமான காரியங்களை வைத்திருக்கிறார். அதுல அவர் சொல்ற நம்பிக்கை என்பது, நீங்க அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இது நடக்கணும். அது கால தாமதமானாலும் அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அது கண்டிப்பா இது நிறைவேறும். அது நிறைவேறாம போகாது, கண்டிப்பாக நிறைவேறும் சொல்றவங்க எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை குறித்து நம்பிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நல்ல எதிர்காலத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை குறித்து நல்ல எதிர்காலத்தை யோசித்து வச்சிருக்கிறீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. இன்னும் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்யும்படி, அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செய்யும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. உங்க நம்பிக்கை அவர் மேல் இருக்குமானால் ஒரு நாளும் இது வீணாகாது. ஆனா நம்ம நம்பிட்டு சில காரியம் நடக்கலன்னு ஒன்னே அவநம்பிக்கை ஆயிடக்கூடாது. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். ஆனா நம்மலாம் இப்ப இந்த காலகட்டத்துல 25 வருஷம் காத்திருக்க சொல்லல. ஆனா கொஞ்சம் சில நேரத்துல சில வேலையில காத்திருக்க வேண்டியது இருக்கு. கரெக்ட் நேர வேலை ஏற்ற காலத்துல அதது காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர். பழைய ஏற்பாடு காலத்துல ரொம்ப வருஷம் காத்திருந்தார்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற. ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறவே 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார். அதனால இது கட்டாலையே. அதாவது நம்ம 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. ஆபிரகாம் காலத்துல, பழைய ஏற்பாடு காலத்துல. ஆனா இப்ப அப்படி இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே வருது. அற்புதங்கள் நடக்குது. சில அற்புதங்கள் உடனே நடக்குது. சில அதிசயங்கள் உடனே நடக்குது. சில ஆச்சரியங்கள் உடனே ஆண்டவர் செய்யறார். ஆனா சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சில கால தாமதம் ஆகுது. அது எதனால அப்படின்னா நம்ம விசுவாசம் பத்தல, நம்பிக்கை இன்னும் அஸ்திபாரம் இயேசு, அவர் மேல இன்னும் அதிகமான நம்பிக்கை இல்லை. சூழ்நிலை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம், போராட்டத்தை பார்த்து பயப்படுறோம், நம்ம போற கஷ்டங்களை பார்த்து பயப்படுறோம், நம்ம சில நேரத்தில் படுகிற பாடுகளை பார்த்து பயப்படுறோம், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாகுலத்தை பார்த்து பயப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால நம்ம என்ன இது, நம்ம நம்பிக்கை தளர்ந்து போய் அவிசுவாசம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அதனால நீங்கள்
ஒரு நாளும் அவர் உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் அதிகமான உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் அவருடைய வழியும் அல்ல. அவர் உங்களை குறித்து மேலான எண்ணங்களை, திட்டங்களை யோசித்து வகுத்து வைத்திருக்கிறார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அற்புதமான வழிகள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தம், நோக்கம், திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே என் மீது அந்த வல்லமை இறங்கினதை நான் உணர்ந்தேன். இங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், ஒரு பாட்டு பாடினா கூட அவருடைய வல்லமையை உணரணும். ஒரு வார்த்தை பேசினா கூட அவருடைய வல்லமையை உணரணும். பிரசங்கம் பண்ணா கூட அவருடைய வல்லமையை உணரணும். அந்த அபிஷேகம் உங்களை எல்லாவற்றிலும் நடத்தும். அடுத்தபடியாக ஒரு அருமையான பாடல், அதாவது யார் மறந்தாலும் அவர் நம்மளை மறப்பதில்லை. சரியா? மனுஷன் மறந்துடலாம். எத்தனையோ பேர், நாங்க எவ்வளோ பேருக்கு ஊழியம் பண்ணியிருக்கோம். பர்சனலா, தனிப்பட்ட ரீதியா எவ்வளோ பேர் மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. எவ்வளோ பேருக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சு, ஆனா அவங்களாம் மறந்துட்டாங்க. ஆனா பரவாயில்ல, அவங்க மறந்தாலும் இயேசு நம்மளை மறக்கல. அததான் நான் சொல்ல வரேன், இயேசு நம்மளை மறக்கல. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, மை விட்டு விட்டு எங்கு ஓடி புளிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கு ஓடி ஒளிய முடியுமா? என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் நடித்தட்டிலே, படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் நடித்தட்டிலே, படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நான் மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே.
சொல்லிகிட்டே இருக்கலாம். அது நல்ல ஒரு நல்ல வரிகள் பாருங்கள். யோனாவை போல வழி. யோனா இங்கே போக சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படிய சொன்னால் கீழ்ப்படியாமல் நம்ம சுய சித்தம், நம்ம சுய விருப்பம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி நிறைவேற்றிட்டு இருந்தோம். எல்லோரும் தான், இன்க்ளூடிங் மீ, நானும் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோனா அப்பா உன்னை நினைவைக்கு தான் போக சொன்னேன், தர்ஷீஸ் போக சொல்ல அப்படின்னு. யோனா நிமித்தம் கப்பலே கொந்தளிக்குது, கடலே கொந்தளிக்குது. அப்புறம் பார்த்தாங்க, சீட்டு போட்டு யோனாவை தூக்கி முதல்ல கடலுக்குள்ளே போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிராக்கிள் பாருங்கள். அப்புறம் பேதுரு நான் உங்களுக்காக உயிரே விடுவேன்னு சொன்னேன். இப்போ நம்ம நண்பர்கள் பழகும் போது காலேஜில் ஸ்கூல்லலாம் மச்சான் நான் உனக்காக உயிரே விடுவேன்டா. எப்படி உயிரே விட்டுருவேன்? மாப்பிள்ள உனக்காக உயிரே விடுவேன். யாரும் விடமாட்டாங்க. இயேசுநாதர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்காக கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் போதே பறந்துட்டாங்க. இருக்கிற 12 சீசர்களும் 12 திசையில் பறந்துட்டாங்க. பேதுரு உயிரே கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு குளிர் காயறதுக்கு உட்கார்ந்துருந்து 3 தடவை மறுதளிக்கிறார். இப்போ நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை பார்த்து எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம், எத்தனை தடவை திட்டிருக்கோம். என்னப்பா உங்களுக்கு கண் இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை முறை நம்ம டச், டெலிவர் அண்ட் ஹீல், எல்லா இருமல் நார்மல் ஆகட்டும், நஸ்ரனா இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நார்மல் ஆகு, சரீரமே நார்மல் ஆகும், நார்மலாக வேலை செய். இப்போ அடுத்த பாட்டு, கர்த்தர் எவ்வளோ செஞ்சிருக்கிறார் நமக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்மளை பிள்ளையாக்கி இருக்கிறார். இது அவர் சொன்னதை செய்ய மூலம் கைவிடுவலன்னு சொல்லி என்கிட்ட கிட்டத்தட்ட 3 வருஷமாக பேசிட்டு இருந்தார் இதே வார்த்தையை. அப்போ நான் மிடில் ஈஸ்டில் இருந்தேன். மிடில் ஈஸ்ட்லேருந்து திருப்பி தகப்பன் வீட்டுக்கு வர்றதுக்காக அதுக்காக ஆண்டவர் இவ்வளோ பேசியிருக்கிறார். அதனால ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒவ்வொரு வசனம் மூலயமா பேசியிருப்பார். அந்த வசனத்தை நினைவு கூறுங்க, அதை தட்டி எழுப்புங்க உங்கள் வாழ்க்கையில், அதை சொல்லுங்க. யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க. ஆண்டவரே இவங்க மூலயமா பேசுங்க, அவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? நான் குறுக்கு மெத்தட் எப்பவுமே சொல்லி தர்றதில்ல. நேர்வழி மெத்தட் என்னன்னா, நீங்கள் முழங்கால் போடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். யாருக்கும் அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய்
கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்பீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்பீரே. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ரீகலெக்ட் பண்ணுங்க. அதாவது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நீங்க நினைவுல கொண்டு வாங்க. அவர் என்னெல்லாம் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை கொண்டு வாங்க. அதை எழுதுங்க, ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா மறதியை கொண்டு வந்துடுவான். இந்த வசனம் இங்கிருந்து வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் போய் தூங்குறதுக்குள்ளே இங்கே என்ன சொன்னோன்றதே மறந்துடும். அந்த அளவுக்கு பிசாசு வந்து தந்திரம் உள்ளவன். அவன் பெரிய வல்லமை உள்ளவன் இல்லை, தந்திரம் உள்ளவன். அவன் தந்திரத்தினால என்ன பண்ணிடுவான், உங்களை மறக்கடிச்சான். இப்போ நீங்கள் ஏதோ தேடிட்டு இருப்பீங்க, ஏதோ காணாத 99 ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடை தேடி வந்த மாதிரி இப்படியே தேடிட்டே இருப்பீங்க. அது ஏன் அப்படி பண்ணுறான்னா, பிசாசை ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் வாழ்ந்து வந்துடக்கூடாது, நீங்கள் முன்னேறிடக்கூடாது, நீங்கள் சமுதாயத்தில் மேலாக இருக்கக்கூடாது, நீங்கள் கீழாக இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். நீங்கள் தலையாக இருக்கணும்னு அவன் விரும்புறதில்லை. அவன் வந்து தலையாக இருக்கணும்னு அவன் விரும்புறதில்லை. அதனால அவன் என்ன பண்ணுறான், உங்களை அமுக்கிக்கிட்டே இருக்கான். இந்த ஒரு பெரிய பால் எடுத்து தண்ணிக்குள்ளே அமுக்குனா என்ன ஆகும், பால் தான் மேலே வரும். அது மாதிரி நீங்கள் மேலே வந்துடணும். அவன் உங்களை போட்டு அமுக்குறான், கழுத்தை பிடிச்சி அமுக்குறான், தலையை பிடிச்சி அமுக்குறான். ஜான் ஏறி முனம் சறுக்கிற மாதிரி ஏறி வர்ற மாதிரி இருக்கு, போட்டு அமுக்கிடுறான். வாங்க வாங்க ரேஸ்ல ஏன்னா இந்த நீ என் சேர்ல உட்காரு, என் சேர்ல இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, உட்காரு உட்காரு.
இல்லை அந்த அவங்க பக்கத்தில் அந்த சேரில் உட்காந்து இதில் உட்காரு, இதில் இல்லை இல்லை இங்கே உட்காரு. ஆ பரவாயில்ல, சரியா? அப்போ வந்து அதாவது பிசாசு வந்து உங்களை அமுக்கவே பார்க்குறான், சரிங்களா? வியாதியை கொண்டு வர பார்க்குறான், தரித்திரத்தை கொண்டு வர பார்க்குறான், உங்கள் வேலையை தடுக்க பார்க்குறான், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாதபடி ஏதாவது ஒரு தடையை கொண்டு வருவான், வீட்டில் பிரச்சனையை கொண்டு வருவான், யார் மூலியமாவது பிரச்சனையை கொண்டு வருவான், கோபத்தை மூட்டுவான், எரிச்சலை மூட்டுவான், வீண் வைராக்கியத்தை மூட்டி விடுவான், கசப்பு வச்சுக்க விரும்புவான், மன்னிச்சிடாத. இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மனோஜ் திவாரின்னு ஒரு கிரிக்கெட்டர், அவர் இப்போ பெங்கால் பிரசிடென்ட். நான் தோனியை சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன், ஏன்னா நான் செஞ்சுரி அடிக்கும் போது என்னை டீம்லேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எப்படிப்பட்ட வைராக்கியம், எப்படிப்பட்ட வைராக்கியம்! நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், தோனியை மன்னிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட வீண் வைராக்கியம். நான் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், கால் வைக்க மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் அவர் வைராக்கியம் காட்டியிருந்தா, அந்த ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவ்வளோ ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர முடியுமா? அவர் சாதாரண மனிதனாய் வந்தார். கிறிஸ்தவருக்காக வரல, இந்த உலகத்துக்காக வந்தார். 900 கோடி ஜனங்களுக்காக வந்தார். உங்களை மீட்கும்படி வந்தார், ரட்சிக்கும்படி வந்தார், உங்களை அபிஷேகும்படி வந்தார், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வந்தார், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ண வந்தார், உங்களுக்கு உதவி செய்ய வந்தார், உங்களுக்கு நன்மை செய்ய வந்தார், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சமுதாயத்தில் உங்களை உயர்த்த வந்தார். இந்த பூமியிலே நீங்கள் உப்பாயிருங்கள் என்று சொன்னார், இந்த பூமியிலே நீங்கள் வெளிச்சமாயிருங்கள் என்று சொன்னார், இந்த பூமியிலே நீங்கள் கனிதருகிறவர்களாயிருங்கள் என்று சொன்னார், கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இவ்வளோ பண்ண ஆண்டவர். பிசாசு என்ன அப்படின்னாலும் பயப்படாதீங்க. பிசாசு பெருசா, ஆண்டவர் பெருசா? ஆண்டவர் தான் பெருசா. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். எத்தனை பேர் சாபம் போட்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா என்ன சூனியம் மந்திரம் ஏவல் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை கட்டுகள் போட்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா ஜெபம் பண்ணியிருந்தாலும் சரி, அது ஒன்றும் பலிக்காது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் பலிக்காது, அது வாய்க்காது. ஆயுதம் உருவாகும், உங்களுக்கு விரோதமா எரிச்சல் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா ஒன்றும் வாய்க்காது. வாய்க்காமே போக பண்ணுவார். இயேசு ரத்தம் உங்களுக்காக 24 மணி நேரம் 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக நல்ல காரியங்களே பேசிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பெருமுச்சலோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவரை போல யார் ஜெபிக்க முடியும்? அதனால உங்களுக்காக அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க தயவு செய்து சூழ்நிலையை பார்க்காம தொடர்ந்து அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் வார்த்தை மேல நம்புங்க, அவர் விடுதலை மேல நம்புங்க. உங்களை விடுதலை ஆக்குறவர் அவர் தான், உங்கள் கட்டுகளை அறுக்கிறவர் அவர் தான், அரண்களை நிர்மலமாக்குறவர் அவர் தான், பாண்டேஜ்களை உடைக்கிறவர் அவர் தான், அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறவர் அவர் தான். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. அப்படிதான் அதான் ஒரு பாட்டு, அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்று. அது இப்ப பாட டைம் இல்லை. வெகு விரைவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை அப்படியே சபையா நடத்தணும். சரிங்களா? எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொன்னா அது செய்வார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த வியாழக்கிழமை கூட்டமும் நடக்கும், சபையாகவும் நடக்கும். நான் யாரையும் இந்த சர்ச்சில் இருந்து இங்கே வாங்க யாரையுமே கூப்பிட மாட்டேன். எனக்கு அந்த இதே பிடிக்காது. என் பிரின்சிபலே அதுதான். எனக்குன்னு வைத்திருக்கிறவங்க ஆண்டவர் கண்டிப்பாக கூட்டிட்டு வருவார். அது எத்தனை பேரா இருந்தாலும் சரி, எனக்குன்னு வைத்திருக்கிறவர்களே ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். இந்த உபதேசத்தை கேட்டு அவர் வாழ்க்கை பிரயோஜனம் அடைந்து அவர்கள் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு சமுதாயத்தில் நல்லா தலை நிமிர்ந்து நடந்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதலோடு வாழ்றோம். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் கூட்டம், அதுதான் விடுதலை. சரிங்களா? மேலே ஒரு சபை நடக்குது, மேலே இப்போ கூட ஒரு கூட்டம் நடக்குது. அங்கிருந்து நான் யாரையும் கூப்பிடுறதில்லை.
அது மாதிரி இங்கிருந்து அவர் கூப்பிடுறது இல்லை. அவரும் இங்க வந்து உட்கார்ந்தவர் தான், சபை இல்லாத போது. இவருக்கு தெரியும் இதே இடத்துல அவரும் உட்கார்ந்தவர் தான். சரிங்களா? நல்லா இருக்கட்டும். எல்லாரும் சபைகளை ஆரம்பிக்கணும். இந்த இவரு கூட ஒரு சபை ஆரம்பிச்சிருக்காரு, பிரதர் பாஸ்டர் சங்கர். அது மாதிரி நம்ம சீசர்களை உருவாக்குகிறோம். சபைகளை ஆரம்பிங்க, சபைகளை நாட்டுங்க, சபைகளை ஸ்தாபிங்க. அதுதான் என்னுடைய வேலை. இப்போ என்னையும் ஆரம்பிக்க சொல்றாரு. அவர் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார். சரியா? இப்பொழுது சாட்சி நேரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை, இழந்து போனதை எல்லாம் கொடுக்க வருகிறார். என்னெல்லாம் இழந்து போயிட்டீங்க உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில என்ன இழந்திருக்கிறீங்க? பணத்தை இழந்திருக்கிறீங்களா? நிம்மதி இழந்திருக்கிறீங்களா? சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? சொத்தை இழந்திருக்கிறீங்களா? அல்லது வேலையை இழந்திருக்கிறீங்களா? அல்லது தொழில் வரமாட்டேங்குதா? எதை இழந்திருந்தாலும் உங்களை தேடி வந்து கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் வந்தார். சரிங்களா? அதனால எதற்கும் பயப்பட வேணாம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். இந்த இருமல் கூட சரியாயிடுச்சு. இருமல் சரியாயிடுச்சுல? ஆமா, இருமல் சரியாயிடுச்சுல? ஆமே. அவ்வளவுதான். கர்த்தர் சுகமாக்குறார். இந்த ஆனந்தால எதுவும் செய்ய முடியாது. ஆனந்த் பலத்துல நிக்கவே முடியாது. ஆனந்த் சுயத்துல நிக்கவே முடியாது. ஆனந்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை சுகமாக்குவார், விடுதலை ஆக்குவார். இழந்தது எல்லாம் திருப்பி கொடுப்பார். அதை சம்பாதிக்கிறதுக்கான வழிவாசல்களை கொடுப்பார், வழியை உண்டு பண்ணி கொடுப்பார்.